என்னம்மா பண்ண போறேன் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கூட்டு தான் பண்ண போறோம். அது என்னன்னா சொரக்காய் கூட்டு. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 150 இருக்கும். அதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி போட்டு தான் பண்ண போறேன். இதுக்கு வந்து சொரக்காயும் பைத்தம்பருப்பும் நான் குக்கர்ல இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ போட்டு தான் நம்ம பண்ண போறோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வார்ப்படம் அடுக்கு போட்டு அதுல வந்து எண்ணெய் குத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போ இதுல ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு எடுத்தோடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு நல்லா வெடிக்கிறது. அதுலயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது கோல்டன் ப்ரௌனா வரட்டும். இப்போ இது நல்லா வந்து செவந்திருக்கு. இப்போ இது வச்சதுல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாலே அது ஒரு டேஸ்ட். ஏன் நீங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறது? ஏன் பெரிய வெங்காயம் இல்லையா? ஆமா, பெரிய வெங்காயம் இல்லை, அதனால சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரிச்சு அதை போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினவுடனே தக்காளியை போட்டு மூடி வச்சிடணும். தக்காளி போட்டு மூடினா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து இன்னொன்னு ஒரு பொருள் ரெடி பண்ணணும். ஆமா, தேங்காய் அரைச்சிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கூட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, நம்ம பருப்பு போட்டிருக்கோம்ல கூட்டுக்கு, அதனால கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டாதான் நல்லது. பெருங்காயம் போட்டுட்டா நல்லா இருக்கும், அதனால போட்டுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பைத்தம்பருப்பும் இதுவும் வேக வச்சு வச்சுருக்கோம்ல சொரக்காயும், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ரெண்டும் ஒன்றா கொஞ்ச நாள் வேகட்டும். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு இதை அலம்பி ஒரு டம்ளர் தண்ணி கொட்டலாம். இது இப்போ அப்படியே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது நம்ம நல்லா வெந்துடுது. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு ஒன்றுமே சேர்க்கலை. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/4 ஸ்பூன் காரப்பொடி சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இது கூடவே தேங்காவை வந்து திருகி போட்டாலும் நல்லாயிருக்கும், அதனால் நான் திருகியே அப்படியே சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை கலரி விட்டோம்னா நம்மளோட சூப்பரான சொரக்காய் கூட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போ பாரு ஒரே மாதிரியே பண்ணாமல் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம கலரிட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிச்சா போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டோம்னா நம்மளோட சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சோம்னா நீங்களும் இந்த மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம்.